ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்காக நம்ம வந்து மீடியம் டு ஹார்ட் லெவலில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த கோல்டன் ரூல்ஸ் நம்ம வந்து போட்டு வரோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமரில் ஒவ்வொரு டாப்பிக்காக பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். டென்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்படி பேசிக்கில் வந்து படிக்கணும், ஆர்டிக்கல், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இந்த மாதிரி சிலபஸில் இருக்க நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்லேயும் கான்செப்ட் வைஸாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவலில் எக்ஸாமில் வந்து கஷ்டமாக காட்டாலுமே எலிமினேஷன் மெத்தடு இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம், நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கோல்டன் ரூல் அப்படிங்கிற சீரீஸ் வந்து போட்டே வரோம். ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், வி என்ஜாய் டு கோ ஃபார் வாக் ஆஃப்டர் டின்னர். இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமட்டிக்கலாக ஒரு எரர் வந்து இருக்குது. அது என்னது, அதை வந்து கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஒரு சில வார்த்தைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டூ யூஸ் பண்ணக்கூடாது. வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம வந்து ஜெரண்ட் அப்படிமா, நம்ம வந்து ஆல்ரெடி ஜெரண்ட், இன்ஃபினிட்டி இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஒரு சில வார்த்தைக்கு அப்புறம் நம்ம வந்து ஜெரண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஜெரண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெர்போட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறது. டாக், டாக்கிங், வாக், வாக்கிங், அந்த மாதிரி. இங்கே வந்து கோ, கோயிங். இப்போ என்னென்ன வேர்ட்லான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமனாக என்ஜாய். ஸோ என்ஜாய்க்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ வந்து வி என்ஜாய் கோயிங் வாக் ஆஃப்டர் டின்னர். ஸோ அவங்க வந்து டூ கோன்னு இருந்ததா. ஸோ நம்ம வந்து இந்த என்ஜாய்க்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃபினிட். நம்ம இந்த டூ அப்படிங்கிற வந்து இன்ஃபினிட் அப்படிமோ, நம்ம அந்த இன்ஃபினிட் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஜெரண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே என்ஜாய் நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா என்ஜாய் கோயிங் இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். இல்லை என்ஜாய் பிளேயிங், என்ஜாய் டான்ஸிங், என்ஜாய் டு டான்ஸ், அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வராது. ஓகே, அப்போ இந்த மாதிரி காமனாக என்ன வார்த்தைலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போது என்ஜாய் அப்படிங்கிற வேர்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ என்ஜாய்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெரண்ட் தான் வரணும். ஸோ ஜெரண்ட் அப்படின்னா வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ரீட், ரீடிங், டாக், டாக்கிங், ஸ்டடி, ஸ்டடியிங், மூவ், மூவிங், லீவ், லீவிங். புரியுதா? ஸோ இதான் பார்த்தோம்னா நம்ம ஜெரண்ட் அப்படிமோ. ஓகே, அப்போ இந்த மாதிரியான வேர்டு என்ஜாய், அவாய்டு, ஃபினிஷ், கன்சிடர், சஜஸ்ட், இதுக்கெலாம் நம்ம காமனாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஜெரண்ட் ஃபார்ம் தான் வரும், டூ வந்து வராது. அப்போ எங்கே டூ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கும் காமனாக ஒரு சில வேர்டு வந்து இருக்குது. இப்போ இந்த வாண்ட்டு, ஹோப்பு, டிசைடு, இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து டூ ப்ளஸ் வெர்பு இன்ஃபினைட் அப்படிமோ. ஸோ வந்து எப்படி வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னா ஜெரண்டோ, அதே மாதிரி டூ ப்ளஸ் வெர்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினைட்டு. அப்போ நம்ம இந்த வேர்டுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஃபினைட் தான் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ வாண்ட் டு ஈட்டு, ஐ வாண்ட் டு வின்னு, ஷி டிசைடட் டு கோ, அவ்வளோ சிம்பிள். ஸோ அப்போ வந்து நம்ம எதுக்கெலாம் வந்து ஜெரண்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த என்ஜாய் அந்த மாதிரி நம்ம காமன் வேர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெரண்டும், அது மாதிரி வந்து இந்த வாண்ட்டு, ஹோப்பு, டிசைட், இதுக்கெலாம் நம்ம வந்து காமனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃபினிட்டிவ் டூ ப்ளஸ் வெர்பு ஃபார்ம் இதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இந்த வேர்டு தான் வந்து வரும். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னால் வந்து ஸ்ட்ரைட்டாக வாட் இஸ் வாட் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் ஏ பியாகவும் இருக்கலாம், சி டியாகவும் இருக்கலாம், ஏ டியாகவும் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. அப்போ இந்த மாதிரியான கோல்டன் எரர், கோல்டன் ரூல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் இந்த ரூலே தப்பு, அப்போ இது தப்பு, இது தப்பானு நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம அதனால தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியான அனாலிசிஸ் சீரிஸ் இதை நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இதை வந்து நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம புக்கு இருக்கவங்க டேரெக்டாக புக்கை பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. நம்ம புக்கிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா ரூல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ புக்கு இருக்கவங்க வந்து புக்கை பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. ஸோ புக் இல்லாதவங்க வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து புக் இருக்கவங்க பார்த்தோம்னா நீங்கள் வந்து அகைன் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது நோட்ஸை வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு புக்கில் வந்து நோட்ஸ் மாதிரியே தான் வந்து ஃபுல்லாக வந்து டேபிள் ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துட்டோம். அப்படி வந்து டேரெக்டாக அதை பார்த்தே படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷை ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாக டிசைட் பண்ணக்கூடியது ஜிஎஸும் ஆப்டிடியூடும் தான். நீங்கள் வந்து அதுக்கு அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ புக் இருக்கவங்க புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா போயம் ப்ரோஸ்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் அந்த ஃபேக்ட் மட்டும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், லைன் பை லைனாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், போயம் லைன் எல்லாமே வந்து இருக்கும். ஒன்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நம்ம கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இந்த ரூல்ஸ் நம்ம எல்லாமே வந்து டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் ஈஸியாக படிக்க மாதிரி தான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்கள்கிட்ட புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை வச்சு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஜிஎஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக படித்து அதில் வந்து அதிக மார்க் வந்து வாங்கிடலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் ஆக்சுவலாக வந்து எது போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டு, இந்த மாதிரியான கோல்டன் நேர் எல்லாமே இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ வந்து அப்போ புக்கு இருக்கவங்க நீங்கள் வந்து புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சுட்டு ஸோ நீங்கள் வேகமாக இங்கிலீஷை முடிச்சுட்டு இங்கிலீஷை வந்து ஒரு 25 டேஸில் நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மிச்ச டயத்தில் ஜிஎஸ் வந்து அதிகமாக படிங்க. ஜிஎஸ்சி ஆப்டிடியூடுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, ஹி நீட் அ கார் ஃபார் ஹிஸ் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து என்ன எரர் இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ கன்கார்டு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நம்ம அந்த மாதிரி வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்குலருக்கு சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருப்போம். அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹீ அப்படிங்கிற சிங்குலர். ஸோ நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீ நீட்ஸ் நம்ம அந்த மாதிரி போடுவோம். ஹீ பிளேஸ், ஹீ சிங்ஸு. இப்போ வந்து இதில் ஒரு சில பேருக்கு காமனாக ஒரு டவுட் வந்து வரும், எப்படி வந்து இப்போ இந்த நீட்ஸு பிளேஸு சிங்ஸு இதெல்லாம் வந்து எஸ் வந்து சேருது. நம்ம வந்து எஸ்ஸு சேர்ந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ளூரல் அப்படிமோ, ஆனால் இங்கே எப்படி நம்ம வந்து சிங்குலர் அப்படிங்க அப்படின்னு. இப்போ காமனாக பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு நம்ம நவுனுக்கு மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்ஸு சேர்ந்தால் அதை நம்ம வந்து ப்ளூரல் அப்படிமோ. வெர்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து மாறும். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக கன்கார்டு வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்கார்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து அதில் நம்ம வந்து எங்கே வந்து இந்த வெர்போட எஸ் சேர்க்கணும், எங்கே நம்ம வந்து நவுனோட சேர்த்தோம் அப்படின்னா அது சிங்குலர், நம்ம இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ ஒன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஹீ பிளேஸ் ஹீ சிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹீ நீட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து போடணும். ஸோ அப்போ வந்து ஹீ நீட்ஸ் அ கார் இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. ஏன்னா வந்து நமக்கு சப்ஜெக்ட் ஹீ பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்குலரு. ஸோ நம்ம அப்போ அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய வெர்பும் பார்த்தோம் அப்படின்னா சிங்குலராக நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நீட்ஸு, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நிறைய பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட் இஸ் அ ஓல்டு டெலிவிஷன் செட். என்ன எரரு? ஓகே, ஸோ இங்கே வந்து ஏ வராது, ஆன் தான் வரும். ஏன்? வொவல்ஸு ஏஇஐஓயு. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஆன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வொவல் சவுண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சில வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்சனன்ட் லெட்டரில் வந்து ஆரம்பிக்கும். இப்போ வொவல்னா என்ன, கான்சனன்ட்னா என்ன? ஏபிசிடியில் ஏஇஐஓயு. ஓகேவா? ஸோ இந்த எழுத்து மட்டும் நம்ம வந்து வொவல்ஸ் அப்படிம்போம். மிச்சம் இருக்க எல்லா எழுத்தும் பிசிடி அந்த மாதிரி இசட் வரைக்கும் மிச்சம் எல்லா எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா கான்சனன்ட் அப்படிம்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த வொவல் லெட்டருக்கு முன்னால் தான் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும். ஆனால் வந்து இப்போ ஒரு சில வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து நமக்கு கான்சனன்ட்டில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா வொவல் சவுண்டாக வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹவர், ஹானர் அதெல்லாம் ஓ சவுண்டில் இருக்கா, ஆனர் அப்படிமோ. அவர் ஓ சவுண்டில் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆப்பிள் ஆங்க என்னது வொவல் ஏ இருக்கா, அப்போ ஆனு. ஆரஞ்சுக்கு அதே மாதிரி தான். நீங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஓ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ கடைசியில் பாருங்கள் ஹானஸ்ட் மேன், நம்ம இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஹச்சில் வந்து ஆரம்பிக்கு. ஸோ ஹச்னா வொவல்ஸ் கிடையாது, கான்சனன்ட் தானே. அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆனஸ்ட் ஓ அந்த ஓ சவுண்டு இருக்கா, அதனால் இது பார்த்தோம் அப்படின்னா வொவல் சவுண்டில் வருது. ஸோ நம்ம வந்து ஆன் தான் வந்து போடணும், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், த சேலட் இஸ் அ ஹெல்த்தியர் ஆல்டர்னேட். இதில் வந்து என்ன மிஸ்டேக்கு? ஸோ இப்போ நம்ம வந்து காமனாக ஒரு சில எரரை பார்த்துட்டே வரோம். அப்போ நீங்களும் வந்து அந்த மைண்ட் செட்டில் பார்ப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக வந்து யோசிங்க. இங்கே வந்து இப்போ காமன் என்ன யோசிச்சுருப்பீங்க, இஸ்ஸு வராது, சேலட்டில் பார்த்தோம்னா நிறைய காய் இருக்குது, அப்போது நம்ம ஆறு போடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு மைண்டு தோணும். ஆனால் இங்கே அந்த எரர் இல்லை, இன்னொரு எரர் வந்து இருக்குது. ஸோ த சேலட் இஸ் அ ஹெல்த்தியர் ஆல்டர்னேட். நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை வந்து இருக்குது. நம்ம அல்டர்னேட்டை எங்கே பயன்படுத்தணும், அல்டர்னேட்டிவை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற வந்து இருக்குது. இப்போது த சேலட் இஸ் அ ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவா. ஸோ நம்ம வந்து சேலட்டை பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தியர் ஆல்டர்னேட், அதாவது இன்னொன்றுக்கு பதிலாக மாற்றா. இப்போ நம்ம வந்து காமனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சாப்பாடு
இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகம் நிறைய பேர் வந்து இட்லி இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸு புரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹெல்த்தியராக பார்த்தோம் அப்படின்னா சேலட்டை சாப்பிட்லாம். அப்போ இதுக்கு மாற்றாக சேலட்டை சாப்பிட்லாம், அப்படி தானே? இதுக்கு மாற்றாக நம்ம சேலட்டை சாப்பிட்லாம். அப்போ நம்ம அந்த இடத்துல இந்த அல்டர்னேட் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. அல்டர்னேட்டிவ் கடைசியில் டிஐவின்னு இருக்கும், அல்டர்னேட்டிவ். ஸோ அதான் நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து இதுக்கு மாற்றாக அது இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் அதான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இந்த அல்டர்னேட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அல்டர்னேட் டேஸில் இப்போ வந்து இப்போ ஏகப்பட்ட பேர் காமனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஐடி கம்பெனியில் வந்து அல்டர்னேட் டேஸில் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும், அல்டர்னேட் டேஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. அப்போ அந்த அல்டர்னேட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஸோ இந்த மாதிரி இருக்கா, இதான் நம்ம வந்து அல்டர்னேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இவங்க பாருங்கள், த சாலட் இஸ் ஹெல்த்தியர் அல்டர்னேட்டிவ், மாற்று அல்டர்னேட்டிவ், இதான் வந்து ஆன்சர். அப்போ நம்ம வந்து அந்த அல்டர்னேட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன் டே எஸ் ஒன் டே நோ. ஸோ இப்போ வந்து ஹி கோஸ் டு ஸ்கூல் ஆன் அல்டர்னேட் டேஸு. ஸோ அல்டர்னேட் டேஸ் அப்படின்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போவோம், ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஸோ நம்ம அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்டர்னேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மாறி மாறி. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒன் டே எஸ் ஒன் டே நோ அப்படின்னா ஒரு நாள் வந்து அவன் வந்து அந்த ஒர்க்கையும் சேர்த்து சொல்லுவான், இன்னொரு அந்த ஒர்க்கையும் வந்து நோ சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்ய மாட்டான். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பண்ணக்கூடியது இருக்கா, அதான் ஆல்டர்னேட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சாய்ஸை ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து மாற்றுறோம், இதுக்கு பதிலாக மாற்றாக இன்னொன்று வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் தான் வந்து யூஸ் பண்ணணும். சிம்பிள். அடுத்து பாருங்கள், ஐ மே டிரைவ் பிகாஸ் ஐ பாஸ் த எக்ஸாம். இதில் என்ன மிஸ்டேக்கு? ஸோ டக்குன்னு யோசிங்க. ஓகே, நம்ம வந்து இந்த காமனாக ஒரு வேர்டு வந்து இருக்குது, நம்ம வந்து மே கேன், அந்த ரெண்டுமே நம்ம வந்து யூஸ்வலாக ஒரே மாதிரி தான் பார்ப்போம். மேனாலும் கேன்னாலும் ஒரே அர்த்தம் தான் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் வந்து ஒரே மாதிரி கிடையாது. இப்போ கேன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட திறமை, என்னால் பண்ண முடியும், ஐ கேன் டூ. ஸோ நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐ கேன் டிரைவ் தான் வந்து வரும், என்னையால் டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன், அப்போ என்னோட எபிலிட்டி, நான் வந்து எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன், அப்போ என்னால் டிரைவ் பண்ண முடியும். அப்போ இங்கே நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். மே எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்கும். ஸோ வந்து இப்போ ஸ்கூல் படிக்கும்போது வந்து மே கோ டு டாய்லெட் இந்த மாதிரி வந்து கேட்போம், ஒரு ரெக்வஸ்ட்டாக மிஸ்ட்டை வந்து கேட்போம். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட திறமையை நம்ம வந்து சொல்கிறோம், அப்போ நம்ம வந்து கேன் தான் பார்த்தோம்னா யூஸ் பண்ணணும். ஸோ வந்து இப்போ கேன் தான் பார்த்தோம் அப்படின்னா எபிலிட்டி ஆர் இன்ஃபார்மல் பெர்மிஷன். ஸோ மே பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிபிலிட்டி. இப்போ வந்து இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கி வந்து மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஸோ ஒரு சில பாசிபிலிட்டி இருக்கா, இது நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து மே வந்து யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி வந்து ஃபார்மல் பெர்மிஷன். ஸோ இப்போ நம்ம இங்கே மே ஐ கமின், ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வரும்போது மே ஐ கமின் இந்த மாதிரி வந்து ஃபார்மலாக வந்து கேட்குமா. ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் ஸோ இந்த ஃபார்மல் பெர்மிஷன், பாசிபிலிட்டி, அதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கேன் பார்த்தோம் அப்படின்னா எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்மல் பெர்மிஷன். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கேட்போம். இதில் பாருங்கள், வி வில் டிரைவ் நோ ஃபர்தர் டுநைட். ஸோ இதை வந்து டிரைவ் ஏதோ ஒரு ட்ராவலை பற்றி வந்து பேசுகிறாங்க, அப்படி தானே? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குது? வி வில் டிரைவ் நோ ஃபர்தர் டுநைட். ஓகே, நம்ம காமனாக ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணோம், ஃபர்தர் ஃபேர்தர். ஸோ இதுவும் பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து எங்கே நம்ம ஃபர்தர் யூஸ் பண்ணணும், எங்கே ஃபேர்தர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ வந்து ஃபர்தர் இந்த ஏ வருதா, ஃபர்தர். ஸோ இதே நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க இங்கே. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து வி வில் டிரைவ் நோ ஃபர்தர், யூ வராது, ஏ தான் வந்து வரும். ஓகே, அப்போ எப்போ இந்த யூ இந்த ஃபர்தர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஐடியாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஒரு டயத்தை போய், அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ வந்து அடுத்து என்ன டிஸ்கஷன், அந்த இடத்துல நம்ம இந்த ஃபர்தர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இப்போ ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஃபர்தர் எஃப்ஏஆர் இதான் வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள், அட் த பார்ட்டி ஐ டிட் நாட் மீட் நோ ஒன். ஓகே, ஸோ அது வந்து என்ன எரரு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை வந்து பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஒன்று. ஸோ வந்து பார்ட் 1 வீடியோ, அதாவது நம்ம இந்த கிராமர் ரூலை ஒவ்வொரு வீடியோலையும் 10 போட்டு வரோம். நம்ம வந்து மொதல் பார்ட்டுக்கான நேம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ரூல் டாப் 10 அப்படிங்கிற நேமில் வந்து இருந்திருக்கும். இது 2ஆம் பார்ட்டு. ஸோ இது வந்து டாப் 20 அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். அடுத்த பார்ட்டு டாப் 30, அதுக்கு அடுத்த பார்ட்டு டாப் 40.
ஸோ இந்த நேம்லாம் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் மொதல் பார்ட்டு பார்க்கல அப்படின்னா அந்த பார்ட் வந்து பார்த்துருங்க. டாப் 10 அந்த நேமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, ஸோ என்ன மிஸ்டேக்னு பார்த்தோம் அப்படின்னா அட் த பார்ட்டி ஐ டிட் நாட் மீட் நோ ஒன். ஓகே, ஸோ ஒரே சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடாது. ஸோ வந்து நம்ம டிட்டின் அப்படின்னா டிட் நாட், அதான் டிட் நாட் தான் நமக்கு டிட்டின் அதை பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நோ ஒன்று. ஸோ இப்போ சேம் சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நமக்கு நோ ஒன் அப்படின்னாலும் நோபடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அர்த்தம். ஸோ வந்து டிட்டின் அப்படின்னாலும் அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோ அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ நம்ம ஒரே சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் நெகட்டிவ் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ சிம்பிள். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து தப்பு. அப்போ நீங்கள் ஈஸியாக ஆப்ஷனில் இது தப்பு அப்படின்னா நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இதை வந்து கரெக்டாக சொல்லலாம் வந்து எப்படி சொல்லலாம்? அட் த பார்ட்டி ஐ டிட் நாட் மீட் எனி ஒன்று. ஸோ அந்த நோக்கு பதிலாக ஐ டிட் நாட் மீட் எனி ஒன் இப்படி இருந்தால் இது வந்து கரெக்டு. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதில் என்ன ஏதான்னு பாருங்கள். இஃப் ஐ வாஸ் கோயிங் டு த மூவிஸ், இஃப் ஐ வாஸ் கோயிங் டு த மூவிஸ், நான் படத்துக்கு போனால். ஸோ வந்து கற்பனை, நான் படத்துக்கு போனால் உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன். இல்லை நான் படத்துக்கு போனால் கண்டிப்பாக பாப்கார்ன் சாப்பிடுவேன். நான் படத்துக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக கார்னர் சீட்டில் உட்கார மாட்டேன். நான் படத்துக்கு போனேன் அப்படின்னா ஏதோ ஒன்று இமேஜினரி, அதான் இஃப் ஐ வாஸ். ஓகே, இது என்ன மிஸ்டேக்? அப்போ இஃப் ஐ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வாஸ் கோயிங் டு த மூவிஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி இமேஜினரியாக பேசும்போது நம்ம இஃப் அப்படியும் இமேஜினரியாக ஆரம்பிக்கும் போது நடக்காத ஒன்று இது நடந்தால் நம்ம அந்த மாதிரி வந்து பேசுகிறோமா? அப்போ நம்ம வந்து இஃப் ஐக்கு அப்புறம் வாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு தான் காமனாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. இஃப் ஐ வேர் யூ, இஃப் ஐ வேர் கோயிங் டு த மூவிஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளோட ஆசை, இமேஜினரி சிச்சுவேஷன் இதுக்கெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஐ வேர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இஃப் ஐ வாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் ஐ வாஸ் யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா அது ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு. ஸோ உண்மையாக ஒரு விஷயம் நடந்துட்டு அப்போ நம்ம வந்து அப்போ இஃப் ஐ வாஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம கற்பனையில் இது நடந்தால் நான் செய்வேன் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இஃப் ஐ வேர் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். இது எரர். தே ஆர்கனைஸ் த பார்ட்டி தெம் செல்ஃப். என்ன எரர்? ஓகே, என்ன அப்படின்னா தெம் செல்ஃப்னு இருக்கா? ஸோ இங்கே தே வந்து இருக்குது. அப்போ தே தான் நம்ம வந்து இங்கே தெம் செல்ஃப் யூஸ் பண்ண மாட்டோம், தெம் செல்ஃப்ஸு. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படிமோ. ஐனா மை செல்ஃபு. ஸோ சிங்குலர் ஃபுல்லாக பாருங்கள், ஐக்கு மை செல்ஃப், யூ யுவர் செல்ஃப், ஹீ ஹிம் செல்ஃப், ஷீ ஹெர் செல்ஃபு, இட் செல்ஃபு. ஸோ சிங்குலருக்கு அப்படியே தான் வருது செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. இதே ப்ளூரலில் வி அப்படின்னா அவர் செல்ஃப், வீனா அவர், இங்கே வி அவர் செல்ஃப்ஸு, SELVS, தே தெம் செல்ஃப்ஸ். அப்போ இங்கே என்ன மிஸ்டேக்கு? தெம் செல்ஃப்னு இருக்குது, தெம் செல்ஃப்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது வரணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்து பாருங்கள், ஐ ஃபெல்ட் வெரி ஃபென்டாஸ்டிக். இதில் என்ன எரரு? ஸோ ஒரு சில பேருக்கு வந்து தோணலாம் என்ன அப்படின்னா என்ன ஒரே ரூலாக போய்கிட்டு இருக்குது, இது வந்தால் இது வரும், இது வந்தால் இது வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 90% ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ 90% எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேசிக்லேருந்து படிப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல்னால் என்ன, டென்ஸ்னால் என்ன, கன்கார்ட்னா என்ன, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாக என்ன, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸாக என்ன, நம்ம இந்த மாதிரி வந்து அதில் பேசிக்கான ரூல்ஸு அதை பேஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்படி தானே? ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு 21 டேஸ்க்கான சேலஞ்ச் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அதில் முதல் 12 டேவை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்போ அதான் பார்த்தோம் அப்படின்னா 90% சிலபஸ்ஸு நீங்கள் வந்து அதை படித்து வச்சு ஈஸியாக எக்ஸாமில் 85க்கு மேலே அசால்ட்டாக வந்து போடலாம். நம்ம வந்து இப்போ மிச்சதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து போடணும். ஸோ நம்ம வந்து 100க்கு 100 நம்ம வந்து போடணும். அப்போ அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில கோல்டன் எரர், கோல்டன் ரூல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா அதிகமாகலாம் வந்து கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிராமரில் இந்த மாதிரி காமனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 100 தான் வந்து கேட்பாங்க. அது TNPSCயாக இருக்கட்டும், SSCயாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இதே மாதிரி காமனாக இதாக வந்து இருக்கும். ஸோ நம்ம இதையும் பார்த்தோம்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இப்போது நீங்கள் வந்து 100 மார்க்கில் 85 மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசிக்காக ரூல் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம வந்து அந்த சேலஞ்ச் வீடியோடைய 21 டேஸ் பிளானை வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் 12 நாள் முடிச்சிங்க அப்படின்னாலே சிலபஸ் வந்து முடிஞ்சுது.
ஆனால் நம்மளோட கோல் என்ன அப்படின்னா 85 வாங்குறது கிடையாது, 100 வாங்கணும், அப்படி தானே? ஸோ நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம இந்த சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து ஐ ஃபெல்ட் வெரி ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு சில வார்த்தைக்கு முன்னால் வெரி வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அந்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப மிகைப்படுத்தி வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபென்டாஸ்டிக், அமேசிங், ஒண்டர்ஃபுல் இந்த மாதிரி வார்த்தைலாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஆல்ரெடி ரொம்ப உச்சபட்சமாக, ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான். நீங்கள் அதுக்கு முன்னால் வெறியை வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அது கரெக்டான ஃபார்ம் வந்து இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு உச்சபட்சமான வார்த்தையாக வந்து இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம வெறி வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரியலி, ஐ ஃபெல்ட் ரியலி ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ வந்து நம்ம இப்போ காமனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபென்டாஸ்டிக், ஒண்டர்ஃபுல், அமேசிங் இதுக்கு முன்னால் நம்ம வந்து அந்த வெரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக பார்த்தோம்னா ரியலி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டாப் 10 வீடியோ கொடுத்துருக்கோம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது 2வது பார்ட்டு. அடுத்த பார்ட்டு டாப் 30 அப்படிங்கிற நேமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஓகே, அதுமாதிரி வந்து புக்கை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்கை பற்றின டீட்டெயில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்க்கான லிங்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 21 days ஃப்ரீ சேலஞ்சு அதை பற்றின டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். அதை பார்க்காதவங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.